அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து அவங்க ஒய்ஃப் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, "நீங்க இன்னும் சில செக்கப் எடுக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம தாத்தா வந்து மெடிக்கல் செக்கப் பண்ண டாக்டர் கிட்ட போறாரு. போனா அவருக்கு அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இப்ப டாக்டர் வந்து தாத்தா கிட்ட சொல்றாரு, "அவருக்கு புற்றுநோய் 4த் ஸ்டேஜ் வந்துச்சு. இதனால நீங்க 3 மாசம் தான் உயிரோட இருப்பீங்க" அப்படின்னு சொல்றாரு. இந்த நியூஸ் கேட்ட உடனே தாத்தாவுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நியூஸ எப்படியாவது அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது, அவங்க ஒய்ஃப் அவர கண்டுக்கவே இல்ல. சரி வேற வழி இல்ல. நம்ம பொண்ணுகிட்டயாவது ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்டின்ட்டு ஃபோன் பண்றாரு. அவங்க ஃபோன எடுக்காம இப்ப நம்ம தாத்தா நைட் சாப்பிடும்போது எல்லார்கிட்டயும் டாக்டர் ரிப்போர்ட் பத்தி சொல்லிடலாம் அப்டின்னு ஒரு முடிவுக்கு வராரு. ஆனா வீட்ல இருக்கிறவங்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம தாத்தாக்கு குறையா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க ஒய்ஃப் கேட்கறாங்க, "இன்னும் நீங்க அந்த நாய கொண்டு போய் விடலையா?" அப்டின்னு. இப்ப வேற வழி இல்லாம நாய தெருவுல விட போறாரு நம்ம தாத்தா. தாத்தா மனசுல ஒரு எண்ணம் ஓடுது. இவங்க கிட்ட சொன்னா நம்மளுக்காக இவங்க அழுவாங்களா? அப்டின்னு தாத்தாவே நினைக்காத மாரி அவங்க பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல அந்த நாய விடுறதுக்கோசம் நாய்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அத விட போறாரு தாத்தா. ஆனா அந்த நாய் மனுஷங்கள போல இல்ல. அவர் போற இடத்துக்கு எல்லாமே அவர பின்னாடியே தொடர்ந்துகிட்டே வருது. அவர விடுற மாரி தெரியல. தாத்தா என்ன நினைக்கிறாரு, "நீ மட்டும் தான்டா உண்மையா இருக்க என்கிட்ட" அப்படின்ட்டு நாய்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. 2 பேருமே பூங்கா கிட்ட இருக்காங்க. அப்ப அங்க வேறு ஒருத்தரும் உட்கார்ந்து இருக்காரு. அவர நம்ம தாத்தா பார்க்குறாரு. இப்ப அவங்க 2 பேருமே பூங்கால இருக்கிற நேரத்துல வானத்துல பிரகாசமான ஒரு ஒளி அப்படியே மின்னிக்கிட்டே ஒரு பொருள் வந்து அதிவேகத்துல இவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல விழுது. 2 பேருமே மயக்க நிலைய அடையறாங்க. இப்ப நாய் வந்து தொடர்ந்து கொலைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம தாத்தா இப்ப மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு.